ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜே vlogs. ஸோ இங்கே பாருங்கள், மர்லின் ஆட்லின் எல்லாம் பார்த்துப்பீங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறோம். எந்த சர்ச்சுக்கு போகிறோம் மர்லின்? இன்ஃபென்ட் ஜீசஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இல்லை ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு தான் கிளம்பிட்டு இருக்கோம் வெளியோ. நாங்கள் அப்படி தான் அப்பப்போ பிளான் மாட்டினே இருக்கோம். மெம்பர்ஸ் ஏற்ற மாதிரி இவ்வளோ இல்லை இங்கே போயிட்டா தான் சரியாக இருக்கும்ன்றது. அதனால எங்களை நம்பாதீங்க. ஓகே, ஸோ அதனால இப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்பியாச்சு. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். பாருங்க, மம்மியும் வந்திருக்காங்க. பின்னாடி உக்காந்துருக்க ஆடும். ஆமா, பின்னாடி பாட்டு போட்டு வச்சுக்கிறேன். இல்லை ஆட் வந்துருக்குது, தெரியும். ஓகே, ஸோ நம்ம கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டு தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும். கடவுள் பாட்டு மாதிரி. ஆனால் இந்த பாட்டு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் ட்ரெண்டிங் ஆகுது. இன்னும் எந்த பாட்டு வரல. ஓ ஆமா, அந்த வேற பாட்டு. இப்போ வந்து ஊரு பிளேட் தான். ஒரு பிளேட். இப்போ எங்க இருக்கோம் மோனின்? அல்சூர்ல இருக்கிறோம். ஓகே, டிராஃபிக்கா இருக்கு. ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. நம்ம விடும் போது 5:30 கிளம்பும் 7 o'clock ஆக போகுதுல. ஆமா, சாடோ ஃபுல் டயர்ட் ஆயிட்டுக்கலாம். ஃபுல்லு டிராஃபிக்ல மாட்டின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சர்ச்சுக்கு போன மாதிரி தான் இன்னைக்கு. ஸோ போகலாம். அந்த வேலை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்படியோ வந்தாச்சு. அதான் செம்ம டிராஃபிக் ஆயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லையா மனோ சுஸ்டே ஆயிட்டா. 7:30 இருக்கிற டைம் என்ன டைமு? 7:30. அதுக்கும் மேலே இருக்கும். மம்மி கண்ணு வேறு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க இப்போ சர்ச் உள்ள போகலாம். 7 o'clock ஷார்ப்பாக வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ சர்ச்சில் போயிட்டு ப்ரேயர் பண்ணலாம். ஸோ போயின்னு இருக்கோம் எல்லாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நிறைய பேர் இருக்குது, நிறைய கார் எல்லாம் இருக்குது. ஸோ போயின்னு இருக்கோம். டேடி வரல, மம்மி மட்டும் வந்தாங்க. சர்ச்சுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சர்ச்சை. ஸோ பார்த்தீங்கன்னா கெப்பி இருக்குதுங்களா, இங்கே ஃபுல்லாக மூட்டிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது இன்ஃபினிட் சர்ச்சில். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ட்ரி இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. ஸோ இப்படியே போகலாம். சர்ச்சில் போயின்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், கெப்பி ஃபுல்லாகவே இது பண்ணிருக்காங்க. வந்துட்டு இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னவும் அங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இங்கே எப்படியே வந்து இப்போ இங்கே மாற்றி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது. பட் அங்கே ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதால் வந்துட்டு இங்கே மாற்றி வச்சுருக்காங்க. ப்ரேயர் பண்ண சர்ச்சுக்கு தான் ப்ரேயர் தான் பண்ணுவோம். ஆனால் நீ ப்ரேயர் பண்ண மாதிரி தெரில. இவ ப்ரேயரே பண்ணல, இங்கே வந்து யோகா பண்ணியிருக்கிறா. என்ன ப்ரேயர் பண்ண நம்ம கேட்க முடியாது. ஆனால் நீ ப்ரேயர் பண்ண வந்து ஆனால் சிரிச்சுன்னு தான். இந்த ஆதிவாசி சிரிச்சுன்னு நீ கூட கோயிலுக்காக பக்கத்தே ஒரு கோயில் இருக்கிறாங்க. பாசமலரே என்ன ஐஸ் வைக்கிறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சர்ச்சுக்கு டெம்பிளுக்கெல்லாம் போறீங்க, பக்கத்துல உங்க அம்மாங்க தான் கோயில் உங்களுக்கு கேட்கல சத்தமா. உங்க அம்மாங்களே தான் கோயில் உங்களுக்கு பாருங்க. அவளுக்கு எதோ தேவைமா இருக்கும், அதனால தான். சரி விடு, ஏதோ சொல்லிட்டா. ஓகே, நீ எங்கே போயிட்டு வந்த? குங்கலாச்சுங்கிற. நான் இன்னைக்கு சத்யநாராயணா பூஜைக்கு போயிட்டு வந்தேன் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஆமாவா, சரி சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ போக வேண்டியது தான். இங்கேருந்து இதெல்லாம் வந்து ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஸ்டாச்சூஸ் இது பண்ணுற இடம், விற்குவாங்க இங்கெல்லாம். நம்மள புக் வாங்குறியா? அப்படி நீ படிக்கிற மாதிரி, அப்படி நம்ம படிக்கிற மாதிரி. லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த சர்ச்சு ப்ரேயர் புக்கெல்லாம் படிச்சிருந்தப்போ ஹோலி கம்யூனியன் டைமில் என்ன ப்ரேயர் சொல்லி பார்க்கலாம். ஐ கன்ஃபஸ். அது எல்லாருக்கும் தெரியும். ஐ கன்ஃபஸ். எனக்கு இந்த ஃபோட்டோ ஆக்சுவலாக பிடிக்கும். ஏதாச்சும் வெளியோ நாங்கள் எதுவுமே வாங்கலை உள்ளோம். ஏன்னா நம்ம என்ன வாங்க முடியும், எல்லாமே ஆல்ரெடி வீட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் சீசன் நம்மளுக்கு.
ஸோ கிறிஸ்மஸ்க்கு தான் நம்ம வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ மெயினாக எங்கே பார்த்தீங்கன்னா சிவாஜி நகரில் தான். கிரிப் ஐட்டம்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம எப்போவுமே வைப்போம் இல்லைங்களா, அதே தான் இருக்கும். வருஷமும் நாங்கள் ஒரே கிரிப் தான் கிரிப்பு ஒரே மாதிரி தான் வைப்போம். இந்த வாட்டி பாருங்கள் நாங்கள் காமிக்கிறோம் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ வாங்க. ஆட்லின் வந்துட்டு பசி எடுத்துச்சு, ஜூஸ் குடிச்சுருக்கா, வாய் வச்சு வேறு குடிச்சுருக்கா. இப்போ நாங்கள் எல்லாம் எப்படி குடிப்போம், ஆல்ரெடி குடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில்லுனா இருக்கா, அந்த ஜூஸ் குடிக்கிறது சில்லுனா இருக்கா, சூப்பராக இருக்கு. சின்னதாக இருக்கா, சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கும்ல. எப்படி உச்ச வெயில்ல டீ குடிச்சா நல்லா இருக்கும். உச்ச வெயில் இல்லையே, அதே மாதிரி குளிர்ல ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இவளுக்கு என்ன பேசணும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ பேசுகிறான், வாயில் வந்திருந்தாலும் எங்கள் மம்மியை பாதி ஜூஸ் குடிச்சிட்டாங்க. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். இப்போ நீ மட்டும் என்ன குடிக்கிற? ஐ கேன் ட்ரிங்க். நான் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? எனக்கு இதோ பெரிய பொண்ணு வந்துச்சு பாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுங்களா, ஸோ அது இப்படி தான் வரும்னு போட்டிருக்காங்க. ரெனோவேஷன் ப்ராசஸில் இருக்குது இப்போது. ஸோ ஓகே, இப்போ கிளம்பியாச்சு இங்கேருந்து. என்னடி சிரிச்சுன்னு இருக்க? ஐயோ ஓடுறா, அவளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, என்ன ஆச்சு சொல்லு. புரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? மணிஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ மணிஸ் தம் பிரியாணி சாப்பிட தான் வந்திருக்கோம் நாங்கள். ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே லைக் இங்கே வரும்போதெல்லாம் இங்கே தான் சாப்பிடுவோம். ஓகேங்களா, ஸோ எங்களுக்கு பிடிக்கும். இங்கே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் வெளியே வந்து சாப்பிட்டதுனால. ஆக்சுவலி இங்கே வந்து நாச்சியாஸ்ன்னு இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி ரொம்ப ட்ரை பண்ணோம். இது வந்து ஃபுல் எப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டைலில் இதில் இருக்கும். இந்த என்ன இது ராகி பால்ட்டு என்னென்னவோ இருக்கும். பட் நாங்கள் வந்துட்டு அவ்வளோ லைக் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து நல்லா நான்வெஜ் சாப்பிட்ற குடும்பம் இல்லைங்களா, நம்மளுக்கு வெஜ்ஜெல்லாம் செட் ஆகுது. இங்கே வெஜ்ஜெல்லாம் இருக்குது. கால் சூப் என்னென்னவோ இருந்துச்சு நாச்சியாஸில். அதுக்கு மேலே இருக்குது தான் மணிஸ். ஸோ இப்போ நம்ம வந்து மணிஸ் தம் பிரியாணியில் போயிட்டு நல்லா ஒரு கட்டு போகிறோம். ஸோ வாங்க போகலாம், மேலே சாப்பிட வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து மணிஸ் தம் பிரியாணி ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம். மாலு வந்து அப்போ இல்லை, நானும் ஆடு தான் பேசினோம். சரி, நான் பிரியாணி கடையில் இட்லி வாங்கிட்டேன். பிரியாணி கடையில் இட்லி வாங்கினோம். இவோ ரொம்ப காமெடி பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவளே சிரிச்சிடும். ஒரு டைமில் அவள் காமெடி பண்ண நம்மளுக்கே புரியாது. நான் அவ்வளோ ஒன்றும் பசியில் இல்லை. ஆனாலும் உன்னை யாரும் கம்பல் பண்ண பிரியாணி பார்த்துட்டேன். கேளு பிரியாணி பார்த்துருந்தோம். யாருக்கா பசி இருக்காதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. ஆமாவா? அப்போ இது வந்து பதிவு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்றலாம் இல்லையான்ட்டு. ஓகே வாங்க இப்போ ஆர்டர் பண்ணலாம். இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்க தான். இது ரெண்டு இது வந்து ஓகே, ஸோ இன்னாடி ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் ரொம்ப சாப்பிட்ற மாதிரி அதை ஆர்டர் பண்ணுறாளுங்க. இதுக்கு பிரியாணி வந்தாச்சு, சுட பிரியாணி. இவங்க தொட்டு பார்க்கலாம். ஸோ சூடாக இருக்குது, சூடாக இல்லைன்றாங்க. ஆட்டு நெய் ஏவா ரெண்டு பேரும் தொட்டுச்சுது நான் எப்படி இது பிரியாணி. நீ சாப்பிட்டு வந்து ஜீரா சாம்பார் ரைஸ், நான் சாப்பிட்டு பாஸ்மதி ரைஸ். ஓகே, எல்லாரும் மெய் வந்து சாப்பிட்னு இருக்காங்க. அட்லின் வாயில் முட்டை வச்சுட்டுக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டுட்டு நல்லா கிளம்ப வேண்டியதுதான். ஃபுட்டு வயிறு முழுக்க சாப்பிட்டோம். ஓகே, வயிறு முழுக்க சாப்பிட்டாடா ஃப்ரெண்ட்ஸ். வயிறு முட்டை சாரி ஃப்ரெண்ட்ஸ், வயிறு முட்டை சாப்பிட்டாலுங்க. அதான் வயிறு முட்டை சாப்பிட்டாலுங்க. இது ஜோக்கே இல்லை, நாங்கள் நெக்ஸ்ட் வச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாவம் இவங்க மனசு பொண்ணு பற்றக்கூடாதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீனாட்சி வந்து கார் எடுக்க போயிருக்காரு. இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகணும். ஸோ டைம் ஆயிடுச்சு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்சூர்கிட்ட தான் இருக்குது மணிஸ் தம் பிரியாணி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோரெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. இப்போ என்னவோ ரொம்பவே ஓகே சுமாராக தான் இருந்துச்சு. குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் முன்ன மாதிரி அந்த டேஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிடும். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கார்னர் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். ஆக்சுவலி நானும் மம்மியும் வந்து மதியானம் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம்.
இப்போ மறுபடியும் வந்து இவங்க கேட்டாங்க சரி ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ வாங்க போய் சாப்பிடலாம். இப்போ வந்துட்டு நல்லா இருக்கா? ஓகே ஸோ சாப்பிடுங்க. டிபிசி சாப்பிட்டா டெட் ஆயிடும் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. இது இந்த சாக்லேட்டும் க்ரீமும் சாப்பிடுவோம். காலி ஆயிடுச்சு. ஆனாலும் வாய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவளுக்கு ரொம்ப ஃபேவரட் இது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. ஒருத்தி சாப்பிட்டுன்னே இருக்காங்க போதட்டு. வாடா சாப்பிட்டு குடு. பாய் ஆட்லின், பாய் மாலின். ஸோ இந்த தங்க வந்து கார் பார்க் பண்ண போயிருக்காரு. நாங்கள் வந்து இப்போ கிளம்பிடுறோம். ரொம்ப குளிராக இருக்கு. அதுவும் ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே ராகவேந்திரா சர்க்கிள்கிட்ட ஒரு 1/2 hour நின்றுருப்போம். ரொம்பவே டிராஃபிக் ஆகிடுச்சு. நாங்கள் 9:30க்கே இங்கே வந்தாச்சு. ஓகேங்களா, திரும்ப வந்துட்டு இப்போ அங்கேருந்து இங்கே வந்தோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. போய் தூங்கணும். நான் வர காலேஜ் வர போகணும். ஸோ தூங்க போகிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய்.